வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். இந்தியா முழுக்க கல்லூரிகளில் மாணவர்கள் முதலாண்டு சேரும்போது அவங்க நினச்சி பயப்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேக்கிங். ஏன் ரேக்கிங்கை நினச்சி பயப்படுறாங்க அப்படின்னா, சீனியர் ஸ்டூடெண்ட்ஸோட ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புதுசாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கான நிகழ்வாக கருதப்படக்கூடிய இந்த ரேக்கிங் அப்படிங்கிற விஷயம் வந்து பல சந்தர்ப்பங்களில் உடல் ரீதியான வன்முறையாகவும் உயிரிழப்புக்கும் காரணமாக அமைஞ்சிருது. இதனால் பல்வேறு காலங்களில் சட்டங்கள் இயற்றப்பட்டு இப்போ ரேக்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றச்செயலாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ரேக்கிங்கை தடுக்கிறதுக்காக யூஜிசி அப்பப்போ நிறைய கைட்லைன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேக்கிங் வந்து தீவிரமாக நடந்து பெரிய பிரச்சனையாகும்போது அதற்கு கல்லூரி முதல்வர்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்லூரிகளுக்கு என்ன அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஆன்டி ரேக்கிங் பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அவங்களோட ப்ராஸ்பெக்டஸில் அதை பற்றி குறிப்பிட்டு சொல்லணும். அதுபோலவே ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் அட்ரஸ் எல்லாம் கொடுக்கணும். இந்த ஆன்டி ரேக்கிங் செல் அமைக்கணும். அதுக்கான பொறுப்பாளர்களோட நம்பர் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிகிற மாதிரி இது பண்ணணும். தேவையான இடங்களில் கேமரா வைக்கணும். அடிக்கடி செக்கிங் போகணும். போய் எந்தெந்த இடத்துல எல்லாம் ரேக்கிங் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கோ அங்கேயெல்லாம் ஈவன் பஸ் ஸ்டாண்ட் வரைக்குமே போய் கூட இந்த செக்கிங் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரேக்கிங் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு மாணவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால யூஜிசியோட எந்த அறிவிப்பு கண்டிப்பாக கல்லூரி முதல்வர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய நாட்களில் சீனியர் மாணவர்களுக்கும் ஜூனியர் மாணவர்களுக்கும் நல்லுறவு ஏற்படணும். கண்டிப்பாக அது வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரேக்கிங்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணமும். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.